Hello 10th standard students, I am Metro Karnagaran. GCD of x cube plus 1 and x power 4 minus 1. First நான் x cube plus 1 factorize பண்றேன். x cube plus 1 can be written as x cube plus 1 cube. இது பார்த்தீங்கன்னா a cube plus b cube ஃபார்முலாக்கு மேட்ச் ஆகும். a cube plus b cube ஓட ஃபார்முலா என்னது உங்களுக்கு a plus b bracket a square இங்கே plus வந்தா இங்கே மைனஸ் வரும் minus ab plus b square இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம சம பொறுத்த வரைக்கும் a னா x b னா 1 அப்படியே யூஸ் பண்ணுங்க x plus 1 அதுக்கு அடுத்தது x square minus x into 1 a னா x b னா 1 ஏன்னா cube மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க அப்போ a னா x b னா 1 plus b square na 1 square இதை simplify பண்ணிங்கனா x plus 1 into x square minus x plus 1 square பண்ணா 1 இதுதான் உங்களுக்கு x plus 1 உடைய x cube plus 1 உடைய formula அதே மாதிரி இதை factorize பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம அடுத்தது இங்க வரும் x power 4 minus 1 நீங்க எப்படி எழுதலாம்னா x square whole square minus 1 square னு எழுதலாம் alright ஏன்னா 2 2s are 4 தான உங்களுக்கு பவர் மேல பவர் தான் மல்டிப்ளை ஆயிடும் அப்போ இது a square minus b square ஃபார்முலா a square minus b square னா ப்ளஸ்ல ஒரு வாட்டி போடணும் மைனஸ்ல ஒரு வாட்டி போடணும் அப்போ ப்ளஸ்ல ஒரு வாட்டி போடணும் அப்படினா இதான் உங்களுக்கு a இது உள்ளா இருக்குது ஃபுல்லாவே a இது அப்படியே a plus 1 அப்புறம் a minus 1 அதுக்கு அடுத்தது x square plus 1 அப்படியே இருக்கட்டும் இது எப்படி எழுதலாம்னா x square minus 1 square னு எழுதலாம் 1 squareனால 1 தான் மைனஸ் தனி உங்களுக்கு இந்த 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும் அப்போ x ஸ்கொயர் minus 1 x ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் எழுதலாம் இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அதே தான் a plus b into a minus b ஃபார்முலா தான் போட போகிறேன் அப்போ x ஸ்கொயர் plus 1 ஆல்ரெடி கேம் முடிஞ்சு போச்சு ஆனால் இங்கே a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் வந்துருக்குது a plus b னா அடிஷனில் ஒரு வாட்டி போடணும் சப்ராக்ஷனில் ஒரு வாட்டி போடணும் a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னா அடிஷனில் ஒரு வாட்டி சப்ராக்ஷனில் ஒரு வாட்டி இதோட இது முடிஞ்சிச்சு GCD கேட்டிருக்காங்க GCDனா ரெண்டுத்துலையுமே இருக்கணும் ஆனால் கம்மியான பவர் தான் எடுக்கணும் ரெண்டுத்துலையுமே இருக்கணும் GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இதுலேயும் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும் இதில் ஃபேக்டரைஸ் பண்ணதுலேயே அந்த ஆன்சர் இருக்கணும் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணதுலேயே ஆன்சர் இருக்கணும் கம்மியான பவர் கம்மியான டிகிரி எடுக்கணும் இங்கே பாருங்கள் x plus 1 தோருக்கு பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் x plus 1 தோருக்கு பாருங்கள் x minus 1 இங்கே இருக்குது இங்கே இல்லை x ஸ்கொயர் plus 1 இங்கே இருக்குது இங்கே இல்லை x ஸ்கொயர் minus x மைனஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ இதுவும் வேஸ்ட்டு நான் ரவுண்ட் பண்ணது மட்டும் தான் காமனாக இருக்குது இல்லை கம்மியான பவரே ஒன்று தான் இருக்குது இங்கேயும் ஒன்று தான் இருக்குது இங்கேயும் ஒன்று தான் இருக்குது அதனால் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இதோட GCDன்னு பார்த்தீங்கன்னா x plus 1 தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் அப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் C தான் நீங்கள் டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் எக்ஸாமில் ஓகே தேங்க்யூ